இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 31, 2025 31/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. சதயம் நட்சத்திரம் நாள் முழுவதும். வளர்பிறை துதியை திதி பிற்பகல் 2 மணி வரை, அதன் பிறகு திருதியை திதி. சித்த யோகம். கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சந்திரன், மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசிபலன்: மேஷ ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல வக்கரமாக இருக்காரு. அதே சமயம் லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு விரயங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. ஆனால் மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தெளிவான சிந்தனை ஏற்படும். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறவர் இருந்தால் இன்றைக்கி வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக மேல் அதிகாரிகளின் சமயோஜித புத்தியின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். விரயஸ்தானாதிபதியும் 2ஆம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக இன்று உங்களுக்கு குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்திடமிருந்து வர வேண்டிய பழைய பாக்கிகள் அல்லது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ப்ரமோஷன், இம்ப்ரூவ்மெண்ட், இன்கிரிமெண்ட் போன்ற விஷயங்களில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பேச்சு சாதுரியத்தின் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கும். ஆனால் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளிடம் கூட மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு, உத்தியோக உயர்வின் காரணமாக இடமாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பிரிந்த குடும்பத்தில் இருந்து சங்கடத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. குடும்பம் சார்ந்த விவகாரங்களில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில விஷயத்தை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும். சில விஷயம் நீங்கள் அதை கடந்து போகிறதுக்கு முயற்சி எடுக்கணும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சக பணியாளர்கள் விஷயங்களில் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள். உங்களுடைய குழந்தைகளிடம் சற்று முன்கோபத்துடன் பேசுவீங்க. கோபமான வார்த்தைகளை பேசுறதுனால குடும்பத்தில் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்துக்குள்ள எதிரிகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் சங்கடம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். பாக்கியஸ்தானாதிபதியான சனியோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துவார். ஒன்றா குழந்தைகள் பற்றிய குழப்பம், குடும்பம் பற்றிய குழப்பம், நிலம் சார்ந்த குழப்பங்கள், திருமணம் சார்ந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலுவலக விஷயத்தில் உங்களுக்கு தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். குறிப்பாக உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்ததுன்னா அதை சமயோஜிதமாக ஹேண்டில் பண்ணி வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்யும் இடத்திலும் அல்லது உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய இடத்துல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு உந்துகோலாக இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில செயல்பாடுகள் இருந்ததுன்னா அதை கண்டு எதிர்த்து செயல்படுவீர்கள். அதனால் உங்களுடைய வார்த்தைகள்
கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கும் உங்களுடன் பணியாற்றுபவர்களுக்கும் மன வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அலுவலக விஷயத்தில் மேலதிகாரிகள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. தந்தையின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். தந்தை வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். மிதுன ராசி, பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல 9ஆம் வீட்டு அதிபதி 8-9 கூடிய சனியோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் குடும்பத்தில் சில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் உஷ்ணம் சங்கடம் ஏற்படுத்தினாலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறையறதுக்கு உண்டான நேரம் வந்து கொண்டிருக்கின்றது. நாளைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறமா உங்கள் ஆரோக்கியத்திலேருந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு குடும்பத்துக்கும் சரி உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கும் சரி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். என்ன கொஞ்சம் ரெஸ்ட் நிறைய எடுப்பீங்க, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டமான சூழ்நிலையில் இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். தந்தை வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களிலோ அல்லது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் பதட்டத்திற்கு காரணமாக இருக்கும். பதட்டத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், உங்களின் ஆரோக்கியம், உங்களுடைய வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் மற்றும் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா தந்தையின் ஆரோக்கியத்துக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக கடின உழைப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை விஷயத்தில் கலைத்துறை நண்பர்கள், மீடியா தொழில் செய்பவர்கள், தங்க நகை வியாபாரிகளுக்கெல்லாம் இன்று ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள், நிலம் சார்ந்த எதிர்பார்ப்புகள்லாம் பூர்த்தியாகும். சொந்த வீடு அல்லது சொந்த ஆஃபீஸ் வாங்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை செய்கிற இடத்துலையோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ உங்களுக்கு பெரிய மரியாதைகள் கிடைக்கும். உங்களுடைய வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளின் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தி உங்களுடைய சுகத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். கடக ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அஷ்டமஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை. மனசுலையும் வார்த்தைகளிலும் குழப்பம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த குழப்பமான வார்த்தையை வச்சு உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கேம் ப்ளே பண்ணுவாங்க. அந்த கேமில் நீங்கள் சிக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக அந்த சிக்கலிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி போன்ற நல்ல செய்திகள் வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். 9-11 அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று 5ஆம் இடத்தை 9ஆம் வீட்டு அதிபதி பார்ப்பதே யோகம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அதே மாதிரி படிக்கிற குழந்தைங்க படிப்பில் ஆர்வம் அதிகரித்து தந்தையின் படிப்பை நீங்களும் சிறமேற்கொண்டு படிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படி தந்தை படிக்காதவராக இருந்தால் உங்கள் குடும்பத்திலேயே முதல் நிலையில் படிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொள்வீர்கள். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எஜுகேஷனிஸ்ட். உங்கள் குடும்பத்திலே நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக வரத்துக்கோ இல்லை முதல் என்ஜினியராக வரத்துக்கோ முதல் டாக்டராக வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் குடும்ப கௌரவத்தை ஏற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு எதிரிகளின் தொல்லை இருந்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். கௌரவத்துக்கு குறைவில்லை. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளின் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் தந்தையின் உதவி அந்த செலவுகளுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசியமான வாக்குவாதங்கள் குறைந்து கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் கடல் கடந்து சென்றவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு ஒன்றா நீங்கள் ஃபாரின் போயிருப்பீங்க, தாயகம் திரும்புவீங்க. இல்லாட்டி உங்களுடைய வாழ்க்கை துணை, அதாவது உங்கள் மனைவியோ கணவரோ உங்ககிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் இல்லை உங்களை ஏமாற்றிட்டு ஃபாரின் போயிருந்தார்னா அவர் திரும்பி வரத்துக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் சந்திப்பின் மூலமாக மன நிறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால ஒன்றா உடன்பிறப்புகளுடனோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுடனோ மனஸ்தாபம் ஏற்பட்டு பின் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. வேறு யாராவது குடும்பத்தில் குழப்பம் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய விஸ்வரூபம் பார்த்து அவர்கள் பயந்து நடுங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆனால் அதே சமயம் அடுத்தவங்க கிட்ட நிதானமாக செயல்பட்டும் உங்களுக்கு நற்பெயரை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குல தெய்வத்தின் வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் பிரிவினைகள், குடும்பத்தில் வாக்குவாதங்கள் இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்றதுக்கு உண்டான நேரம். ஆனால் அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் டிராஸ்டிக் சேஞ்சஸை ஏற்படுத்தி குடும்ப சந்தோஷத்திற்கும் நிம்மதிக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். செல்வாக்கு உயரக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும், செல்வாக்கை பெற்றுத்தரும். சக பணியாளர்கள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அவர்கள் செய்யும் தவறுகளையும் திருத்தி தருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள், ஆரோக்கியம், கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய நீண்ட நாள் மருத்துவ ரீதியான பிரச்சனைகளுக்கு சுமூக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மருத்துவர்களின் ஆலோசனை ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உடம்புல இருந்த வியாதிக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும். கன்னி ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை. இந்த 6ஆம் இடத்துல அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வாக இருக்குது. காரணம், வளர்வரை சந்திரன் 6ஆம் இடத்துல சனியோடு சேர்றதுனால கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். கடன் உதவிகள் கிடைத்து வெளிநாட்டு பிரயாணங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளுக்காகவோ வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த செலவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கடன் உதவிகள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்த தொய்வுகள் விலகி சந்தோஷமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகள் அல்லது உங்களுடைய நிறுவனத்தினுடைய மேல் அதிகாரிகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் உங்களுடைய சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், உங்களுடைய லாயர்ஸ் இவங்களுடைய அட்வைஸும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. வியாபார செழிப்புத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூத்த சகோதரர்களின் அறிவுரைகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் மூத்த சகோதரர்களுடைய வாழ்க்கை துணையின் அறிவுரைகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், தாயாருடனான மனஸ்தாபங்கள்லாம் சாதகமாக பலன்களை மாற்றக்கூடிய வகையில் இருக்குது. கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான சூழ்நிலையும் சாதகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி கடன் ரீதியான சில பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். அலுவலக ரீதியாக பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால அஃபிஷியல் என்விரான்மெண்ட்டில் சில மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அதை சாதகமாக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இடமாற்றம் முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். இடமாற்றம் வேண்டான்னு சொல்லால் கூட இன்றைக்கி நீங்கள் வேறு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அரசாங்க அதிகாரிகளோ மேல் அதிகாரிகளோ முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு கவலைகளை மறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தைகளுடைய கவலைகள் மறக்கக்கூடிய வகையில் இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் தாமதம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையை சனி ஏற்படுத்திட்டு இருக்காரு. அதனால் இன்னும் ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சாதகமாகவே இருக்கும். குழந்தைகள் திருமணம் சார்ந்த விஷயங்களில், உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில், மேல் படிப்பு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பொறுமை காக்க வேண்டிய நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்க. அந்த எதிர்காலம் நல்ல செய்திகளாக வரக்கூடிய வகையில் இருக்குது. தந்தை வழி உறவினர்கள் மூலமாகவோ அல்லது தந்தையின் மூலமாகவோ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்பட்டு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். 5ஆம் இடத்துல ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன், இதனால் உங்களுக்கு உங்களுடைய நட்சத்திர சாரமாக இருக்கிறதுனால மன தெளிவு ஏற்படும். அதுவும் வளர்பிறை சந்திரன் மன தெளிவை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு. மேல் அதிகாரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். மேல் அதிகாரிகளுடன் எங்கேயாவது வெளியூருக்கு பிரயாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உடன்பிறப்புகளின் பிடிவாதம் சற்று சங்கடத்தை ஏற்படுத்தினாலும் அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். செல்வாக்கு, பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நிதானத்துடன் செயல்படுங்கள். இடமாற்றம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் இப்போ பதவி உயர்வை எதிர்பார்க்காதீங்க. விருச்சிக ராசி, 4ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கையின் காரணமாக அது தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்கள், நிலம் சார்ந்த முதலீடுகளில் ஆதாயத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். உங்களுடைய பண பாக்கிகள் வசூலாகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவங்களுக்கு காயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அடுத்தவங்க மனசை சங்கடப்படுத்தி நீங்கள் எந்த விதமான பண சம்பாத்தியமும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. அதனால் யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த கமிட்மெண்ட்டை கீப்பப் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இன்று உங்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற, உங்களுடைய சொத்து சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னொரு 4 நாளுங்க, அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரு பார்வை செல்வாக்கை உயர்த்தும். குரு பார்வை உங்களுடைய வியாபாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். குரு பார்வை வருமானத்தை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அனுஷம் மட்டும் இல்லை, விசாகம், அனுஷம், கேட்ட இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இதுவரை காணாத வளர்ச்சி வாய்ப்பை தேடுகின்ற சூழ்நிலை இருக்குது. அந்த வளர்ச்சி வாய்ப்புக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. மொத்தத்தில் அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று உங்களுடைய வேலை நிமித்தமான முயற்சிகளில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். ஆனால் அந்த வருமானம் வரணும்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தி ஆகணும். தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். சில எதிரிகள் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய வளர்ச்சியையும் விமர்சனம் செய்யும் பொழுது அவர்களிடம் காட்டமான வார்த்தையை கொடுப்பதன் மூலமாக உங்கள் மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் மரியாதைகள் உயர்கின்ற, கௌரவம் உயர்கின்ற யோகமான நாள். தனுசு ராசி, இன்று உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் மூலமாக, உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுடைய நீண்ட நாள் பார்ட்னராக செயல்படுறதுனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மட்டும் கொஞ்சம் தேவையில்லாமல் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசாதீங்க. குடும்ப விஷயத்தில் அறிவுபூர்வமான சிந்தனையின் மூலமாக உங்கள் குடும்ப எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் சகோதர சகோதரிகள், இளைய சகோதர சகோதரிகள் உதவிகரமாக இருக்கிறதுனால மூத்த சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு சந்தோஷமான அனுபவங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. பண வருமானம் அதிகரிக்கும். அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுத்து வருமானத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகளில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவது, குடும்ப சந்தோஷம் அதிகரிப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதன் மூலமாக உங்கள் எதிரிகளே உங்களை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள், அழுத்தங்கள் விலகும். மனசில் தெளிவான சிந்தனை ஏற்படும். ராகுவின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் டிராவல் பண்ணுறதுனால இன்று வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். அதாவது குடும்பத்தில்
வீடு சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும். மகர ராசி, 2ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை கணவன் மனைவி உறவில் ஒரு விட்டேத்தியான செயல்பாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விட்டேத்தி அப்படின்னு சொன்னால் ஒரு புரிதல் இல்லாமல் எந்த விதமான அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனச்சிதறல் ஏற்படும். குடும்பத்தில் கவனம் செலுத்த மாட்டீங்க, வேண்டாத விஷயத்துக்கு கவனத்தை செலுத்துவீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுத்தினாலும் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாருக்கிட்ட பணம் வாங்கினீங்களோ இல்லை யாருக்கு பணம் கொடுக்கணுமோ அவங்கக்கிட்ட நிறைய அட்வைஸ் கொடுக்கறதுக்கோ அட்வைஸ் கேட்கறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறது மட்டும் இல்லாமல் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். எதிரிகளுடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக தீர்வை எட்டுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும் சூழ்நிலை இருந்தாலும் கணவன் மனைவி உறவில் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது குழந்தைகளுடைய பிடிவாத குணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லும் வார்த்தைகள் அம்பலத்தில் ஏறாது. அதாவது வீட்டில் பெரியவங்க நீங்கள் என்ன சொன்னாலும் பெரியவங்களும் சரி இளையவர்களும் சரி உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களை பற்றின தற்பெருமை நிறையா பேச போகிறீங்க. அதனால் உங்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை உயர்த்தி கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் கூட அடங்கி இருப்பார்கள். வம்ச விருத்தி சார்ந்த விஷயங்களில் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கும்ப ராசி, ராசியில் சனி சந்திரன் சேர்க்கையானது உங்களுக்கு மனசில் ஒரு விதமான அழுத்தத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அழுத்தம் எதனால் அப்படின்னு கேட்டால் கடன் விஷயமோ அல்லது ஆரோக்கிய விஷயமோ எதிரிகள் விஷயமோ இருக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான கெடுபலனும் இல்லை. எதிரிகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் கனவுகளில் தாமதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். குறிப்பாக குடும்பம் சார்ந்த விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகள் மூலமாக தேவையற்ற சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் உங்களுக்கு, அதுவும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் இழுபறி நிலைமை ஏற்படும். மேலதிகாரிகள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய செயல்பாடுகள் குடும்பத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். மறைமுக எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்திலையும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா இன்னைக்கு அது சம்பந்தமாக பெருசாக முயற்சி எடுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிமையான வார்த்தைகளை பேசி எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் மட்டும் இல்லாமல் எதிரிகளையும் கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கைகள் வசூலாகும். கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் ஏற்றமிகு செய்திகள் வருகின்ற யோகமான நாள். மீன ராசி, விரயஸ்தானத்தில் சனி சந்திரன் சேர்க்கை இன்று அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த அனாவசிய செலவுகள் அப்படிங்கிறது சந்தோஷ மிகுதியால் ஏற்படுமே தவிர சங்கடத்தினால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படும். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வகையில் உதவிகள், அதாவது அரசாங்க வகையிலனா அரசாங்கம், பேங்க்கு, இல்லாட்டி பிரைவேட் ஃபினான்ஸ், இல்லாட்டி கவர்மெண்ட் ஃபினான்ஸ், இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை காரணமாக குடும்பத்தில் சலசலப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த செலவுகள், உடன்பிறப்புகள் சார்ந்த செலவுகளால் உங்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கும். பண தேவைகள் அதிகரிக்கும். வருமானத்தை காட்டிலும் செலவுகள் ஏற்படும். இன்னைக்கு உங்களுடைய வேலை விஷயமா சில தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய சிக்கலான சூழ்நிலைகளிலிருந்து வெளிவரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க, உங்களுடைய சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள்.
பெரிய மனிதர்களின் தொடர்பு ஏற்படும். அரசாங்க பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதாயமாக செயல்பட்டு உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். புதிய தொழில், புதிய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்னைக்கு தேவையற்ற செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில், அதாவது குடும்பம் சார்ந்த உறவினர்களிடம் சற்று மிகைப்படுத்தி பேசுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.